பிள்ளையாறு சிவனாறு தலையில் வைத்தாறு அவர் பிள்ளையாறு முருகனாறு கொண்ட முகமாறு முல்லை பெரியாறு பாலாறு அதில்தான் இப்பொழுது நீராறு என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு நடுவனாறு பேசுமாறு பணித்தாறு மற்றாறு போல் இந்த சிற்றாரும் வற்றாராகாமல் வரலாறு படைக்க வேலூர் மக்களே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு. வேலூர்னா வெயில், காட்பாடினா ரயில், துறப்பாடினா ஜெயிலு, மதுரை முத்துன்னா பட்டிமன்ற புயல் என்று அமர்ந்திருக்கிற உங்க ஜிபே பாருங்க 150 ரூபா போட்டுருக்கேன். பாரத அன்னைக்கு தேசிய கொடி என்னும் மூவண்ண முகூர்த்த சேலையை டெல்லி செங்கோட்டையில் ஏற்றுவதற்காக நெய்யப்பட்ட இந்த மண்ணிலிருந்து குடியாற்றல் தான் நெஞ்சு கொடுத்தாங்க. இந்த மண்ணிலிருந்து பேசுவதிலே பெருமை அடைகிறேன். விடுதலை போருக்கு வித்திட்ட வீரம் சொரிந்த வேலூர் மண்ணில் குடியரசு தின விழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் வனப்போடும் கொண்டாடக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. ராஜ் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் ஐயா வந்திருக்காங்க. அவர் ஒரு உரிமையாளருங்கிறத விட நல்ல தமிழ் ரசிகன், கன்னி தமிழின் காதலனாகவே வீற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, வேலூர்னா முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலு ஜெயிலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலக வரைபடத்தில் வேலூர் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக விஐடி என்று உலக வரைபடத்தில் கொண்டாடி குறிப்பிடுகிறோன்னா அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த பாசத்திற்குரிய தலைவர் அண்ணன் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் தமிழ்நாட்டில் வேலூரில் மட்டுமல்ல போபாலில் அவர்கள் சென்று ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை விஐடி உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சகோதரியார் காதம்பரி விஸ்வநாதன் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் பட்டிமண்டபத்திலே நகைச்சுவையை அள்ளி கொட்டுகிற நயாகராவாக விளங்கி கொண்டிருக்கிற நடுவர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலர்களை உங்கள் கரங்களுக்கு காணிக்கையாக்கி, இன்னைக்கு என்ன விஷயம்னா, பண்பாடு பழமை பாரம்பரியம் மதிக்கப்படுகிறதா இல்ல மறக்கப்படுகிறதா? மறக்கப்படுகிறதுங்க. இந்த வளாகத்தில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்காங்க. வேட்டி கட்டின்னு நடுவர் நாங்கெல்லாம் வரும்போது எல்லாம் பார்க்குறான், என்னடா வேட்டி கட்டிட்டு இருக்காங்கன்னு. வேட்டி கட்டுவதே என்னன்னா தமிழர்களுடைய பழமை பாரம்பரியம். அதை புதுமையாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்காக என்னாச்சுன்னா ஒரு வேட்டி விளம்பரம் சொல்றான், முதல்ல ஒட்டிக்க பிறகு கட்டிக்க. முதல்ல ஒட்டிக்க அப்புறம் கட்டிக்க. இது தமிழினுடைய பழமை அல்ல, பாரம்பரியம் அல்ல. தமிழருடைய பாரம்பரியம் எது தெரியுமா? முதல்ல கட்டிக்கோ அப்புறமா ஒட்டிக்கோ. முதல்ல கட்டிக்கையா அப்புறம் ஒட்டிக்கையா? ஆனா முதல்ல என்ன சொல்ற, ஒட்டிக்க அப்புறம் கட்டிக்கன்றானு. இது பழமை. நம்முடைய பழமைக்கு எதிர் விரோதமாக இருக்கிறதுனா தமிழனுடைய அடையாளம் எது என்று சொன்னால் வேட்டி இருக்கிறதே, அது இன்றைக்கு இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. என்னைக்கு ஒரு நாளைக்கு கட்டிக்கிறான், ஆனா பாரம்பரியம் இல்லைங்க. நீ இவ்வளவு சொல்ற சார், இவ்வளவு சொல்றீங்க சார். தீபாவளிக்கு கட்டிக்க ஒட்டிக்க வேட்டியை கட்டி பஸ்ல ஏறி இறங்கி வீட்டுக்கு போயிட்டான். அவன் வீட்டுக்கு போயிட்டான், வேட்டி வேற வீட்டை ஒட்டிக்கிருச்சு. தமிழனுடைய பாரம்பரியம் இருக்குதான்னா, தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்னா பாரம்பரியம் மிக்க தமிழ் இனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க பாரம்பரியம் இல்ல பாரம்பரியமாக இருக்கிறதுன்னா, பார் பார் என்று சொல்லி பாரம்பரியமாக தமிழ்நாடு இருக்கிறதே, அந்த பழமையும் பாரம்பரியமும் இன்றைக்கு இல்லையேங்கிற வேதனை தாங்க. பாரதி சொன்னானே, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னா. பாருக்குள்ளே நல்ல நாடாக இருக்கிற நாடு பாருக்குள்ளே நல்ல நாடாக இருக்கிறதுங்கிறதா நமக்குள்ள வருத்தம். தமிழ் நிகழ்ச்சிகள்ல தமிழ்நாட்டில் தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடணும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழமை மாறி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடாதடா, ஜனகணமன முதல்ல பாடுறான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனா பாரம்பரியம் மாறி இருக்கிறது. இன்னைக்கு என்னன்னா, பல குடும்பங்கள்ல பெரியவங்க இருப்பாங்க, சில பிரச்சனைகள் வந்தா அவங்க உட்கார்ந்து நல்லது கெட்டது நியாயத்தை சொல்லுவாங்க. ஆனால் குடும்பங்களே நீதிமன்றமாக இருந்த காலம் மாறி இன்றைக்கு குடும்ப நீதிமன்றங்களில் குடும்பங்கள் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்குதுன்னா நம்முடைய பாரம்பரியம் எங்க போச்சு?
அன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா உடனே கோயிலுக்கு போவான். இன்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உடனே கோர்ட்டுக்கு போறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. அன்றைக்கு புரிந்து கொண்ட வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு புரிந்து கொண்டு வாழ்கிறார்கள்னா பிரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டில் இருக்குதுன்னா எங்கேயா போச்சு? நேர்மை இல்லையா சார்? எனக்கு ஒரு ஆள் டிப்ஸ் கொடுத்தாரு. பேங்கில் ஒரு ஆள் பேனா கேட்டார், பேனா கொடுத்தேன். என் பக்கத்து, என்ன சார் புழைக்க தெரியாத இருக்கீங்க, பேனா மூடியோட கொடுப்பாங்க, கொண்டு போடுவாங்க சார், மூடியை கழட்டிட்டு கொடுங்க அப்படின்னார். அதே போல் செஞ்சேன். இன்னைக்கு என் வீட்டில் 640 மூடி மட்டும் இருக்கு. அத்தனை பேரும் பேனா கொண்டு போயிட்டேன். கொடு பேனான்னு கேட்குறான், கொடு பேனான்னு போயிடுறான். அப்படி கொடுக்க மாட்டேன்னு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு திருமணத்தில் நல்லது கெட்டத்துலலாம் தமிழுடைய பண்பாடு என்னன்னா பந்தி வைத்து இலையை வைத்து பரிமாறி அத்தனை விருந்து அடைப்பான். இன்னைக்கு யாருங்க இலை வச்சு போடுறான்? எல்லாம் பஃபே சிஸ்டமாக இருக்குது. எல்லாம் பிச்சைக்கார மாதிரி தட்டி ஏந்துட்டு இருக்கிறானே. ஆனால் அன்றைக்கு எப்படின்னா, இன்றைக்கு குடியரசு தினத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற ராஜ் தொலைக்காட்சியின் வழியாக நம்முடைய பண்பாடு எது தெரியுமா? பாரம்பரியம் எது தெரியுமா? நம்முடைய விருந்தோம்பல் எது தெரியுமா? பச்சையா இலை போடுவோம். பச்சை இலையை, வாழை இலையை போட்டு வெள்ளையாக இருக்கிற சாதத்தை வைத்து அதில் சிகப்பாக இருக்கிற குழம்பை ஊற்றுவோம். தேசிய கொடியை நம் விருந்தில் போட்ட நாடியா இது. பச்சை தேசிய கொடியில் இருக்கிற பச்சை இலையா இருக்கும், தேசிய கொடியில் இருக்கிற வெள்ளை சாதமா இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர்ல குழம்பு ஊத்துவோம். ஆனால் அன்றைக்கு என் பாட்டியிடத்திலே கேட்டேன், தேசிய கொடியிலே அத்தனையும் இருக்கிறதுன்னு விருந்தோம்பல படைச்சுங்களே, அதில் நடுப்புற இருக்கிற அசோக சக்கரம் எங்கே என்று கேட்டவுடனே என் பாட்டி ஒரு அப்பளத்தை கொண்டு வைத்து, இதுதானடா அசோக சக்கரம்னு சொன்னாலே. அந்த பண்பாடு இன்றைக்கு இருக்கிறதா இங்கிறதா கேட்கல. புது துணி எடுப்பங்க. இன்னைக்கு நாட்டில் என்னன்னா, ஒரு நல்லது கெட்ட நடந்தா புதுசா துணி எடுத்து நம்ம போடுகிற பழக்கம். இன்னைக்கு என்னன்னா, கிழியாத துணி விலை கம்மி, கிழிஞ்ச துணி விலை அதிகம். கிழிஞ்ச துணி, ஃபேண்ட் சட்டெல்லாம் கிழிஞ்ச துணி விலை அதிகம்னா, இப்போ துணி எடுத்து கிழிச்சு போடக்கூடிய பாரம்பரியமாக இன்றைக்கு இருக்குது. சொன்னீங்க பார்த்தீங்களா? உண்மையிலே அப்படி அழகா இருந்தது. ஆமா. இன்னைக்கு எல்லாமே இந்த அம்மாலாம் சுடுதண்ணி கூகுள் ஆர்டர் பண்ணி குடிக்குதுங்க சார். வேகமா சமைக்குது இல்லை இந்த பெண்கள், சமைச்சு வந்து தட்டில் விடுறக்கா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு. அது என்னன்னு ஸ்டேட்டஸ் வச்சா லைக்கா வருது சாப்பாடுக்கு, வாயில வச்சா வாந்தியா வருது. அது எனக்கு ஒரு குழப்பம். இன்னைக்கு வந்து திருமணத்துல நல்லது கெட்டதுன்னா நின்று வாங்க வாங்க, சொந்தக்காரன்லாம் சூழ்ந்து நின்று வணக்கம் வணக்கம் வாங்க வாங்கன்னுவான். இன்னைக்கு எவனா வாங்கன்னு கூப்பிடுறானா? எல்லாம் உள்ள இருக்கிறான், வெளியே ஒரு பொம்மையை வச்சுட்டு இருக்கான், அந்த பொம்மை கையெடுத்து கும்பிட்டே இருக்குது. நம்மால் ஒருத்தர் அதுகிட்ட போயிட்டு செல் நம்பர் இருந்தா கூட, செல் நம்பர் இருந்தா கூட அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டில் இருக்கிறது. அப்பெல்லாம் என்ன கேட்பான்? சார் ஃபோன் பண்ணா சார் எப்படி இருக்குன்னு கேட்பான். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான்? எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? ஃபோன் பண்ணுவான். சார் ஃபோன் பண்ணிட்டு, என்ன சார் உங்களை நேரில் வந்து பார்க்கலாம், நேரில் வந்து பேசலான்னுவான். இப்போ நேரில் பார்த்தா கூட ஃபோனில் பேசுகிறேன் சார், ஃபோனில் பேசுகிறேன் சார் அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா, இந்த நாடு என்னன்னா, உறவுகளை நாம் நேசித்தோம், கருவிகளை பயன்படுத்தி கொண்டோம். இதுதான் நம் பண்பாடு. இன்னைக்கு பண்பாடு மாறி என்ன, கருவிகளை நேசிக்கவும் உறவுகளை பயன்படுத்தி கொள்ளுகிற சூழ்நிலை இந்த நாட்டில் வந்துருச்சுன்னா உங்கள் பழமை எங்கே போனதுங்கிறதா ராஜ் தொலைக்காட்சியின் வழியாக நான் கேட்கிறேன். மண்பாண்டத்தில் செஞ்சுங்க, எந்த கெடுதலும் வரலங்க. இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சுங்க. ஃப்ரிட்ஜில் என் வீட்டில் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. வெரி குட். எல்லாத்தையும் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காத ஒன்று நான் தான். எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிளை தூக்கி போடுங்க, நாய் கூட அதை சாப்பிடாது என்பதுதான். அன்னைக்கு ஒரு பாட்டு சொன்னாங்க, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரியுதுன்னா. அந்த காலத்தில் என்ன சொன்னா, அவன் பார்வை இல்லாதவன் காதலியை பார்த்து சொன்னான், அந்தி மழை பொழிகிறது அதில் ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுன்னா இது நம் பழமை. இன்னைக்கு சொல்றான், அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு முகம் தெரியுதுன்னுக்கிறானே. என்னுடைய பண்பாடு எங்கே போயிடுச்சுங்க? கூட்டு குடும்பமாக வாழ்ந்த நம் பழமை பண்பாடு இன்னைக்கு இல்லைங்க. இப்படிதான் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வெளியே வரேங்க. ஒருத்தன் சொன்னான், சார் நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழறோம் சார்னு.
என்னடா இந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாடுறீங்களா? வெரி குட் சார். நான் என்னன்னு கேட்டேன். நானும் என் மனைவியும் ஒன்றா சேர்ந்து தான் கூட்டு குடும்பமாக வாடுறேன்னு சொல்லுகிற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்னைக்கு பார்த்து பேசினாங்க, முகத்துக்கு முகம் பேசினாங்க, இன்னைக்கு பேஸ்புக்கில் பேசி கொண்டு இருக்கிறாருங்களே. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இந்த நாட்டில் இருந்தது. நான் சொல்றேன், நம்முடைய பழமை வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு கேட்டாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னார், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். நானே இன்னைக்கு விவசாயம் போயிடுச்சேயா, இன்னைக்கு விவசாயம் போயிடுச்சேயா. தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள், சாகுபடி செய்த விவசாயிகள் சாகும்படி சூழ்நிலையில் இருக்கிறது. அது பழமையை மறந்துட்டுமே. நான் சொல்றேன், 1000 டெக்னாலஜி வந்தாலும் சரி, 1000 விழிப்புணர்வு வந்தாலும் சரி, சாயம் போகாத ஒரே தொழில் விவசாயம் என்பதை தமிழன் மறந்து விட்டானே. நம்முடைய பண்பாடு போயிடுச்சுங்க. நீ பாத்தீங்கன்னா என்னன்னா நம்முடைய பண்பாடு அதுவா? தாய் தந்தையோட, அப்பா அம்மாவோட, பாட்டம் பூட்டியோட சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. நம்முடைய பழமையில், பண்பாட்டில், தமிழருடைய நாகரிகத்தில் முதியோர் இல்லை இல்லையா? நீங்க முதியோர் இல்லம் வந்துருச்சு. ஒருத்த சொன்னா அவன் இருப்பதோ அன்னை இல்லம், அவள் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒரு தாய் எழுதினால் சொன்னால், இப்பொழுதெல்லாம் நான் நிலாவை நிமிர்ந்து பார்ப்பதில்லை, இப்பொழுதெல்லாம் நான் நிலாவை நிமிர்ந்து பார்ப்பதில்லை. ஏன் தெரியுமா? வயதாகி விட்டது என்பதால் கழுத்து வலிக்கும் என்பதாக அல்ல, என் பிள்ளையோடு நிலா சோறு சாப்பிட்ட ஞாபகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நிலாவை நிமிர்ந்து பார்க்கிறதுன்னா. இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டது. இன்றைக்கு பார்த்தா குழந்தைகள் காப்பகம் பெருகிவிட்டது. அன்றைக்கு இருக்கிற பெரியோர்கள் நம்மோடு இருக்கிற போது எல்லாம் இருந்தது. பாட்டி இருந்த போது கதைகள் இருந்தது. இன்றைக்கு பாட்டியும் இல்லை, நல்ல கதைகளும் இல்லை. மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வீடியோ கேமில் விளையாடி கொண்டிருக்கிறார்களே என்கிற சூழ்நிலை வருகிற போது, எல்லாம் அந்த காலத்தில் வீடு தனித்தனியா இருக்குங்க, ஜனங்கள்லாம் ஒன்னா இருந்தாங்க. அடுக்கடுக்காக வீடுகள் இருக்கிறது, மக்கள் விலகி விலகி இருக்கிறார்களே. நம்முடைய பழமையும் பண்பாடும் மறந்து போய்விட்டோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்கிற வேலூர் மக்களே, உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறது என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, மீண்டும் தமிழின் அமுத சுரபியாக விளங்குகிற ராஜ் தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் அத்தனை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.